கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது. நீங்களும் மாதம் மாதம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. என்ன தான் சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரம்மா எய்த்த வீட்டுக்காரம்மா நல்லது கிட்டது கூட என்னால் அட்டன் பண்ண முடியல விசேஷத்துக்கு. ஏண்டா எல்லாரும் என்னை கேள்வியாக கேட்குறாங்க, எப்போ தான் நீங்களும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறீங்க எனக்கு? இருமா, அவசரப்படாதமா. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. எதுக்கு முனவிக்கிட்டே இருக்க நீ? ஆமாண்டா, போடா. பொறுத்து என்னால் முடியவே இல்லை. இன்னும் 6 மாதம் பார்ப்பேன். அவன் மாசமா அவளை அவனை இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். ஆமாம், சொல்லிவிட்டேன், பார்த்துக்கோ. என்னத்த இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத்த. இப்படிலாம் பேசாதீங்க த. ஆமாம்மா, அதுவும் சரிதான். அவ சொன்ன மாதிரி இது மாதிரிலாம் பேசாதம்மா. அட போடா, நீங்கள் வேற ஏதாவது இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் முடியாது. இன்னும் 6 மாதம் டைம் தான். நானும் எப்போ பேர குழந்தை எடுத்து கையில் வளர்க்குறது? எனக்கு ஆசை இருக்காதா? என்னடி திடீர்னு வந்திருக்கேன் என் பாசமகளே, என்ன விஷயம்டி? அம்மா, என் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஒரு புள்ள குட்டி இல்லைன்ட்டு என்னை மாமியார் வீட்டை விட்டே துரத்தி விட்டுருச்சுமா. அப்புறம் பார்ப்பேன் 1 மாதம், இல்லைண்ணா என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுதுமா என் மாமியார். ஏன் 2 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளே பொறுத்துக்க முடியலம்மா அந்த கிழவிக்கு? இல்லைன்னா அதை தத்தெடுத்துக்க வேண்டியதானே? அதுக்கே இப்படிலாம் பேசுது அந்த கிழவி. இது நான் பேசிக்கிறேன் நேரில் வந்து. நீ அழுவுற? ரெட் கலர் மாமியார் கிழவி பாத்தியா? எனக்கு செஞ்சது உன் மவளுக்கு அப்படி நடக்குது. என்னை நீ எப்படி போட்டு பாடாப்படுத்துறேன், டார்ச்சர் செஞ்ச. இப்போ பாரு, கடவுளே உன் பொண்ணுக்கும் இதே மாதிரி வாழ்க்கையை கொடுத்துட்டான். இப்பயாவது பார்த்து புரிஞ்சுக்கோ. வயசான காலத்தில் கையில்லாமல் ட்ரெஸ் போடுவேன். ஒரு மாமியார் எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி பார்த்து நடந்துக்கோ, சரியா?